நான் முனைவர் சுதாசினி, துறை தலைவர், விவசாய பொருளாதாரம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை. இன்றைய வகுப்பிலே நாம் பார்க்க போவது என்னவென்றால், மக்கள் தொகை மற்றும் மனித வளர்ச்சி. மக்கள் தொகைக்கும் மனித வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அதாவது மக்கள் தொகையை படிக்க ஒருவர் மக்கள் தொகையின் அளவு, வளர்ச்சி, விநியோகம் மற்றும் அமைப்பு பற்றிய விவரங்களை பெற வேண்டும். அதாவது மக்கள் தொகையின் அளவு. மக்கள் தொகையின் அளவு என்பது இது பொருட்களை நாம் அளவிட்டு கொள்வது மாதிரியோ அல்லது வளர்ச்சி என்பது ஒரு மரஞ்செடியின் வளர்ச்சியை போன்றதோ, இல்ல விநியோகம் என்பது பொருட்களையோ பணத்திலேயோ மக்களிடையே ஒரு நாட்டில் விநியோகித்தல் எவ்வாறு நடைபெறுகிறதோ அதை போன்றது அல்ல. மக்கள் தொகையின் அளவு என்பது ஒரு நாட்டிலே, அதாவது குறிப்பிட்ட ஒரு எல்கைக்குள், புவியிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்கைக்குள் எத்தனை அளவு, எத்தனை எண்ணங்களில் மக்கள் தொகை இருக்கிறது. ஆண், பெண், வயது முதிர்ந்தோர், குழந்தை, நடுவயதினர், இவ்வாறு பல வளர்ச்சி விகிதத்திலேயும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை மொத்தமாக கணக்கிட்டு கூறுவதுதான் மக்கள் தொகையின் அளவு. வளர்ச்சி ஒரு முந்தைய வருடத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறிப்பிட்ட வருடத்தில் எத்தனை மக்கள் தொகை அதிகரித்திருக்கிறது. விநியோகம் விநியோகம் என்பது மக்கள் தொகை எவ்வாறு மக்கள்கள் கூட்டம் கூட்டமாக இல்ல குழுவினராக ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் சேர்ந்து வாழ்கிறார்கள். குறிப்பாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா இந்திய நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இந்தியாவிலே எல்லா இடங்களிலும் சமமாக ஒருபோல மக்கள் தொகைகள் கிடையாது. மக்கள்கள் ஏற்கனவே அங்கே இருந்த மக்கள்கள், அது போக புதிதாக வெளியிடங்களிலே வந்து சேர்ந்த மக்கள்கள், அவர்கள் ஒரு கல்வியை பெறுவதற்காக வந்திருக்கலாம், இல்லையெனில் ஒரு வேலை வாய்ப்பினை பெறுவதற்காக வந்திருக்கலாம், இல்லை ஒரு சீதோஷ்ண நிலை அது அவர்களுக்கு விரும்பியதாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒத்து போவதாக இருக்கலாம். அதனால் அந்த இடத்திலே அவர்கள் தங்கி அங்கேயே அவங்களுடைய பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனவே இவை அனைத்தையும் சேர்ந்து நாம் ஆராய்வது மட்டும்தான் மக்கள் தொகையின் அளவு என்பது. மக்கள் தொகையின் அளவு மற்றும் அமைப்பு மாறக்கூடிய பல்வேறு செயல்முறைகளில் உள்ளன. எவ்வாறு இவைகள் மாறுகின்றன? செயல்முறைகள், அதாவது திருமணம் அல்லது திருமணம் சார்ந்த உறவுகளின் மூலமாக வேறுபடுகிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கலாம். திருமணம் ஆகிறது. இரு பிரிவினருக்கிடையே திருமணம் நடக்கிறது. திருமணம் முடிந்த பின் அவர்கள் இன்னும் ஒரு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கோ இல்ல நகரத்திற்கோ இல்லை அவர்கள் வாழும் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்திற்கு செல்வார்கள். இல்லை அந்த மாநிலத்தை விட்டு அடுத்த மாநிலத்திற்கு செல்வார்கள். எனவே அந்த திருமணம் என்ற உறவின் மூலமாக அவர்கள் வேலை தேடியோ இல்ல கல்வி பெறுவதற்காகவோ இல்ல அவர்கள் அவர்களுக்கு தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த குறிப்பிட்ட இடத்திலே சாதகமாக இருப்பதால் அங்கே செல்லலாம். எனவே இனப்பெருக்கம் அல்லது பிறப்பு. இனப்பெருக்கத்தின் மூலமாக திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த உறவுகளின் மூலமாக இனப்பெருக்கம் மற்றும் பிறப்பு ஏற்படுகிறது. அதன் அதன் விளைவாக என்ன ஆகுது? மக்கள் தொகையின் அளவு மாறுகிறது. இறப்பு அல்லது இறப்பு சார்ந்த நிகழ்வுகள். அதாவது இறப்பு என்பது மக்கள் ஒரு குறிப்பிட்ட வயது முதிர்ந்தவர்களாக இருந்து அவர்கள் இயற்கையாக மரணமடையலாம். இல்லை அவர்கள் என்ன ஏதோ உடல்நல கோளாறுகளினால் இருக்கலாம். அதனாலதான் இறப்பு என்பது இயற்கையான இறப்பையும், இறப்பு சார்ந்த அப்படின்னு சொல்றது அந்த நோயாளிகளாக இருந்து இயற்கை இல்லாமல் இறப்பது. மக்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்தல். ஒரு நாடு மற்றும் வெவ்வேறு நாடுகளுக்கு, அதாவது ஒரே நாட்டுக்குள்ளாலே வெவ்வேறு இடங்களுக்கு அவர்கள் செல்லலாம் அல்லது வெவ்வேறு நாடுகளுக்கு செல்வது. சமூக அடுக்கில் மாற்றங்களுக்கு வழிவகுத்தது முதன்மையாக கல்வி, வேலை மற்றும் தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள். அதாவது என்ன காரணத்தை அடிப்படையாக கொண்டு மக்கள்கள் ஒரு நாட்டில் இருந்தோ இல்ல ஒரே நாட்டிற்குள்ளே வெவ்வேறு இடங்களுக்கு செல்கிறார்கள். முதன்மையானது கல்வி. அடுத்தது வேலை மற்றும் தொழிலில் ஏற்படும் மாற்றங்கள். எனவே மக்கள் தொகையின் அளவு, அமைப்பு மற்றும் செயல்முறைகள் சமூகம் மற்றும் சமூக நிறுவனங்களை நேரடியாகவோ அல்லது பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளின் மூலமாகவோ பாதிக்கிறது. அளவு என்பது ஒரு பகுதியில் வசிக்கும் மொத்த மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது.
அவர்களை எவ்வாறு பிரிக்கப்படுகிறது? அவர்கள் அதாவது ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய மொத்த மக்களை எவ்வாறு பிரிக்கப்படுகிறார்கள் என்றால், வயது அதாவது சி அ க 1 வயதிற்கு உட்பட்டவர்களிலிருந்து, அதாவது 0விலிருந்து 6 வயது வரைக்கும், 6லிருந்து 12 வரைக்கும், 12லிருந்து 18 வரைக்கும், 18லிருந்து 24 வரைக்கும், இனி 24லிருந்து 30 வயது வரைக்கும், 30லிருந்து 40 வரைக்கும், 40லிருந்து 50 வரைக்கும், 50லிருந்து 65, அதற்கு 65க்கு மேற்பட்டவர்கள். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கொண்டு போறாங்க. இனி 90 வயதிற்கு மேற்பட்டவர்கள மேலே உள்ளவர்களை வந்து மூத்த குடிமக்கள் இல்லன்னா வயது முதிர்ந்தோர்கள் என்றவாறு ஒரு குறிப்பிட்ட ஒரு அ வகைப்படுத்துதலில் அவர்களை சேர்க்கிறோம். எனவே அளவு ஒரு பகுதியில் வசிக்கும் மொத்த மக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. அந்த எண்ணிக்கை வந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்றால், வயது, அடுத்தது வந்து பாலினம். ஆண் அல்லது பெண். இல்ல வந்து என்னதுக்கு 3ஆம் பிரிவினர். இவ்வாறு 3 விதமாக இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம். ஒரு பகுதியில் வசிக்கும் மக்களை வந்து பிரிக்கப்படுகிறது. மற்றும் திருமண நிலை போன்ற குணாதிசயங்களின்படி மக்கள் தொகை வகைப்படுத்தலை கலவை அத மக்கள் தொகை கலவை குறிக்கிறது. பாலினம் சொல்லிட்டோம். அடுத்தது திருமண நிலை. இதுல வந்து எத்தன பேர் வந்து திருமணமானவர்கள், எத்தன பேர் திருமணம் ஆகாதவர்கள். அதிலே திருமணமானவர்களுக்கு கீழ வந்து எத்தன பேர் வர்றாங்க. எதனாலன்னு சொன்னா, திருமணமானவர்கள் என்று எடுக்கும் பொழுது அவர்களை வந்து அவர்களுடைய பொறுப்புகள் கூடுகிறது. அவர்களுக்கு நாடு அளிக்கக்கூடிய ஒரு சில உரிமைகள் மற்றும் ஆ பொருட்கள் வழங்குவதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் வந்து என்னது வேறுபடுகிறது. எனவே தான் அது வந்து திருமண நிலையை வந்து கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக கிராமப்புற, நகர்ப்புற இருப்பிடம் அல்லது புவியியல் பிரிவுகள் போன்ற மக்கள் தொகையின் சில குறிப்பிட்ட பண்புகள் மக்கள் தொகை விநியோகத்தின் கீழ் ஆய்வு செய்யப்படுகின்றன. அதாவது அ ரூரல் அர்பன் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறங்களில் இருக்கும் மக்கள்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கும் மக்கள்கள். புவியியல் பிரிவுகள். புவியியல் பிரிவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மலையிலே வாழக்கூடிய மக்கள்கள், மலைவாழ் மக்கள்கள். இனி கடல் சார்ந்த இடங்களிலே வாழக்கூடிய மக்கள்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள்? இனி ஆ ஆறு மற்றும் நீர் சார்ந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள். அதாவது ஒவ்வொரு விதமான மக்கள்களும் ஒவ்வொரு அவர்கள் வாழும் இடத்திற்கு தகுந்தவாறு அரசு வந்து அவர்களுக்கு தனித்தனி விதமாக கவனம் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த பண்புகளை வந்து மக்கள் தொகை விநியோகத்தின் கீழ் ஆய்வு செய்யப்படுகின்றன. மக்கள் தொகையின் அளவு, வளர்ச்சி, கலவை மற்றும் பரவல் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இவை எதையுமே வந்து தனித்து நாம் வந்து ஆராய முடியாது. மக்கள் தொகையின் அளவு, வளர்ச்சி. அளவு என்பது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மொத்த மக்கள் எத்தனை பேர் வாழ்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நில எல்கைக்குள். லேண்ட் பவுண்டரீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதனுடைய வளர்ச்சி. குறிப்பிட்ட ஒரு ஆண்டை வந்து அடிப்படை ஆண்டாக வைத்துக்கொண்டு, அதிலிருந்து இந்த ஆண்டு இத்தனை வருடத்தில் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது 2021ல் உள்ள வளர்ச்சியை கணக்கிட வேண்டும் என்றால், 20ல் உள்ள வளர்ச்சியை கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும். 21ல் உள்ள வளர்ச்சி கிடைக்கும். 2021ல் உள்ள வளர்ச்சி கிடைக்கும். 2022ஆம் ஆண்டு இன்னும் முடிவடையவில்லை. எனவே அதை வந்து நம்ம கணக்கிட முடியாது. ஆனால் அந்த 2020 மற்றும் 21ல் மக்கள் தொகை வளர்ச்சி கணக்கிடுவதன் மூலமாக நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு 2022ல் மக்கள் தொகையின் வளர்ச்சி இவ்வாறாக இருக்கிறது. அப்படின்னு ஒரு கணக்கீடு நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஆராய்ச்சியில் இவ்வாறு தான் பயன்படுத்தப்படுகிறது. எனவே மக்கள் மற்றும் பரவல் ஆகியவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. பரவல்ன்னு சொன்னா மக்கள் தொகை எவ்வாறு பரவலாக காணப்படுகிறது. அதாவது இதனை வந்து எந்த அரசும் வந்து நிர்ணயித்து கொடுக்க முடியாது. மக்கள் அவர்களாக நம்ம வந்து நாம் வந்து ஒரு அ சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து சமூகம் சார்ந்ததாக இருக்கிறோம். அந்த சமூகம் சார்ந்ததாக இருக்கும்போது, நாம் நமக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சில காரணிகளை அடிப்படையாகக் கொண்டு நாம் அங்கங்கே மாறிக்கொண்டே இருக்கிறோம். இனிமேல் அ கொடுக்கப்பட்ட அளவிலான பிரதேசத்தில் மக்கள் தொகையை காலவரையின்றி அதிகரிக்க முடியாது. அதாவது குறிப்பா எடுத்துக்கோங்க, ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளால இந்த மாநிலத்தில் மக்கள் தொகையை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு நாம் வந்து எந்த அ மக்கள் நினைத்தாலோ, இல்ல ஒரு அரசு நினைத்தாலோ அந்த காலவரையின்றி அதிகரிக்க முடியாது. ஆனால்
அந்த குறிப்பாக மக்கள் தொகை குறைவாக, அடர்த்தி குறைவாக உள்ள நாடுகளில் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்க அளிப்புகளை குடுக்கிறார்கள். ஊக்க அளிப்புகளை குடுத்து ஏன்னா அவங்களுக்கு மக்கள் தொகையினை அதிகரிக்க வேண்டும். குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இந்த அண்டர் பாப்புலேட்டட் கன்ட்ரீஸ்லலாம் அதுக்கு ஊக்கத் தொகைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் நம் நாட்டை பொறுத்தவரையில் மற்றும் நம் நாடு மற்றும் அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நாடுகளை பொறுத்தவரையில் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது ஒரு குடும்பம் தாய், தகப்பன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவங்களுக்கு இத்தனை குழந்தைகள் தான் இருக்கணும். 1 அல்லது 2 குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தாக்கி என்ன செய்றாங்க இப்போ, அ ஒரு சில அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்ததுன்னு சொன்னா, அவங்களுக்கு அரசு அளிக்கக்கூடிய மானியங்கள் அனைத்தும் அ கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் நம் நாட்டிலே இன்னும் அப்படி வரவில்லை. ஆனால் இருந்தாலும் அதனை மக்கள் தொகை குறைவாக இருப்பதற்கான இருந்தால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை என்ன செய்துட்டே வர்றாங்க. மேலும் மேலும் மக்களுக்கு வெளிப்படையாக உணர்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே மக்கள் தொகையின் அளவு, மக்கள் தொகை எந்த விகிதத்தில் வளரும் என்பதை தீர்மானிக்கிறது. மக்கள் தொகை அமைப்பு, மக்கள் தொகை வளர்ச்சியையும் பாதிக்கிறது. இதையொட்டி வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகை அமைப்பை பாதிக்கிறது. அதாவது ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழப்பங்கள். இவை இவற்றாலும் மக்கள் தொகை வளர்ச்சி என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. எனவே மக்கள் தொகை வளர்ச்சி ஒரு நாட்டில் உள்ள பொருளாதார வளர்ச்சியை சார்ந்து இருக்கிறது. அதேபோல ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மக்கள் தொகை வளர்ச்சியை சார்ந்து இருக்கிறது. இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பெரும்பாலான வேகமாக வளர்ந்து வரும் மக்கள் தொகையில் குறைந்து வரும் மக்கள் தொகை அல்லது மிக மெதுவான வேகத்தில் வளரும் மக்கள் தொகையை விட இளையவர்கள் வளர்ச்சி விகிதம் நேரடியாகவும், மறைமுகமாகவும் விநியோகத்தை பாதிக்கிறது. அதாவது இளையவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதாவது இளையவர்களை எதனால முதன்மை காரணியாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா, அவங்க தான் உற்பத்தி திறன் மிக அதிக அளவில் உள்ளவர்கள். இளம் ரத்தம். எனவே இந்த இளையவர்களினுடைய வளர்ச்சி விகிதம் என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்க வேண்டும். இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்னன்னா, ஒரு நாட்டில் உள்ள அனைத்து பிராந்தியங்களும், குழுக்களும் ஒரே விகிதத்தில் வளரவில்லை. அதே நேரத்தில் சில பகுதிகள் மற்றும் குழுக்கள் வேகமான வேகத்தில் வளரலாம். மற்றவை மெதுவான வேகத்தில் அல்லது சரிந்து வளரலாம். இது இடஞ்சார்ந்த சமூகத்திற்கு வழிவகுக்கும். அதாவது ஒரே பிராந்தியம், ஒரே நாடு அவ்வாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த நாட்டுக்குள்ளாலே பல்வேறு பிராந்தியங்களும் என்ன இருக்கும்? பல்வேறு குழுக்களும் பல்வேறு விகிதத்தில் வளரும். இனி ஒரே குழுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாலுமே, அந்த குழுக்களுக்குள்ளாலே பல்வேறு வேறுபாடுகள் இருக்கும். 50 பேர் இல்லன்னு சொன்னா, 100 பேர் கொண்ட ஒரு குழுவை நாம் எடுத்து ஆராய்ந்தோம் என்றால், அந்த 100 பேரினுடைய வளர்ச்சி விகிதமும், அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒன்று போல இருக்காது. கல்வி ஒன்று போல இருக்கலாம், வேலைவாய்ப்பு ஒன்று போல இருக்கலாம், அவர்கள் வாழும் சீதோஷ நிலை ஒன்று போல இருக்கலாம், அரசு அவர்களுக்கு அளிக்கக்கூடிய மானியங்கள் ஒன்று போல இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வளர்ச்சி விகிதம் மாறுபடும். இது இடஞ்சார்ந்த மற்றும் இடஞ்சார்ந்த சமூகத்திற்கு வழிவகுக்கிறது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் வர்க்க வேறுபாடுகள். பெரும்பாலான நாடுகளில் அரசாங்கம் மக்கள் தொகையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதத்தை பற்றி மட்டுமல்ல, அளவு விநியோகம் மற்றும் கலவையை பற்றியும் கவலைப்படுகின்றன. அதாவது ஒட்டுமொத்த மக்கள் தொகை வளர்ச்சியை பற்றி மட்டுமே எந்த ஒரு அரசும் என்ன செய்வதில்லை, கவலைப்படுவது இல்லை. ஆனால் வளர்ச்சி விகிதம் அந்த பெர்சன்டேஜ் குரோத்ன்னு சொல்லுவாங்க. அந்த விகிதம் என்னவா இருக்கணும்? சமமாக இருக்கணும். அதேபோல சமம் என்பதை விட அது மேல் நோக்கியதாக உயர்ந்து கொண்டே போகக்கூடிய விகிதமாக இருக்கணும். அப்புறம் விநியோகம் மற்றும் கலவையை பற்றியும் கவலைப்படுகின்றன. விநியோகம், மக்கள் அனைவரும் ஒரே இடத்தில், குறிப்பாக ஒரு பெரிய நகரமாக இருக்கலாம். அந்த நகரத்தை சுற்றியே அவ்வளவு பேரும் அவ்வளவு மக்களும் குவிந்து விட்டார்கள் என்றால், அவர்களுக்கு அரசால் ஏற்படுத்தி தரக்கூடிய முதல்ல இடவசதி மிகவும் கஷ்டமாக இருக்கும். இடவசதி மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும். அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்வது என்றால், அவர்களுக்கு என்ன இருக்கணும்? உண்ண உணவு, உடுக்க உடை இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும்? தங்குவதற்கு இடம் இருக்கணும். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்தாலும்,
இவை அனைத்தும் கிடைக்கிற அளவுக்கு ஒரு 1000 பேர் வாழக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம். அதிலே 1,00,000 பேர் கொண்டு போய் அதிலே குவிந்தார்கள் என்றால், அவர்களுக்கு வந்து இந்த இடவசதி பிரச்சனை ஏற்படும். இது தவிர, இடவசதி மட்டும் இல்ல, அவர்களுக்குடைய ஆ என்ன இருக்கணும்? உடல் வளர்ச்சிக்கு தேவையான மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தரணும். மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தரணும். அதற்கு வந்து என்ன செய்யணும்? மக்கள் வந்து சுத்தமான காற்றினை சுவாசிக்க வேண்டும். இவை அனைத்தும் தேவைக்கு அதிகமான அளவு நபர்கள் ஒரே இடத்தில் செல்லும் பொழுது, அது வந்து எல்லாருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறையும். எனவே, மக்கள் தொகையின் அளவு என்பது ஒரு பகுதியில் வசிக்கும் மக்களின் மொத்த எண்ணிக்கையை குறிக்கும். இந்த பகுதியானது உலகம் முழுவதுமாக, ஒரு தேசமாக, ஒரு பிராந்தியமாக, ஒரு வட்டாரமாக அல்லது ஒரு வட்டாரத்திற்குள் ஒரு வார்டாக இருக்கலாம். அதாவது அந்த மொத்தத்திலே வந்து என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னா, பூமி அப்படின்னு புவியை நாம் வந்து ஒரு உலகமாக எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அனைத்தையும் சேர்த்தோம்னு சொன்னா, உலக அளவில் மக்கள் தொகையின் எண்ணிக்கையை குறிப்பிடலாம். அடுத்து ஒரு தேசமாக இந்திய தேசம், இல்ல வங்காளதேசம், இல்லை சைனா, இல்ல அமெரிக்கா, இவ்வாறு ஒவ்வொரு தேசமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அந்த தேசத்தில் வாழும் மக்களின் எண்ணிக்கை. அப்புறம் ஒரு பிராந்தியம் என்பது வந்து ஒரு மாநிலமாக இருக்கலாம், ஒரு மாவட்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு வட்டாரமாக இருக்கலாம். ஒரு வட்டாரத்திற்குள் ஒரு வார்டாக கூட இருக்கலாம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில், அதிலே வாழக்கூடிய மக்கள்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது வந்து என்னவா இருக்குது? அதுதான் மக்கள் தொகையின் அளவு. இந்த எண்ணிக்கையில் ஆண்கள் மற்றும் பெண்கள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாலினம் வாரியாக கணக்கிடுதல். ஆண் மற்றும் பெண்கள் மற்றும் அனைத்து வயதினரும் உள்ளன. அந்த வயது என்ற பிரிவிற்கு கீழே வந்து பல்வேறு வயது விகிதங்களை வைத்திருக்கிறது அரசு. அதுல வந்து அனைத்து வயது வந்தவர்களும் அதிலே இருக்கிறார்கள். மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஒரு யூனிட் பரப்பளவில் வாழும் தனிநபர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அது என்னன்னு சொன்னா, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் தொகையாக வெளிப்படுத்தப்படுது. சதுர கிலோமீட்டரில் எத்தனை மக்கள்கள் வாழலாம்? ஆனால் அங்கே அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா? எத்தனை மக்கள்கள் வாழ்கிறார்கள்? இதை சொல்வதுதான் எனது மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகையின் வளர்ச்சி. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது மனித மக்கள் தொகையின் வளர்ச்சியை குறிக்கிறது. அதாவது என்ன அடிப்படையில் மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஒரு பகுதியின் மக்கள் தொகையில் சதவீத மாற்றத்தை காட்டுகிறது மற்றும் ஆண்டு அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்டு அந்த ஆண்டு நிலையான ஆண்டாக இருக்க வேண்டும். அதாவது அந்த ஆண்டிலே உள்நாட்டுக்குள்ளாலே பெரிய அளவிலே மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கக் கூடாது. குறிப்பாக பொருளாதார மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கக் கூடாது. ஏனென்றால் பொருளாதார மாற்றங்கள் இருந்ததுன்னு சொன்னா, அந்த நாட்டிலே வந்து நிலையற்ற தன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வாறு ஒரு நிலையற்ற தன்மை இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆண்டை வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம அடிப்படை ஆண்டாக எடுத்திருக்க முடியாது. எனவே அந்த அடிப்படை ஆண்டின் கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது, அந்த அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதை வந்து கணக்கிடுறது. அடுத்தது இது குயின் குவென்னல் மற்றும் தசாப்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இருந்து கணக்கிடப்படுகிறது. மக்கள் தொகை கலவை. அதாவது மக்கள் தொகையின் பல்வேறு பண்புகளில் வயது மற்றும் பாலின அமைப்பு மிக முக்கியமானவை. ஏன்னா பாலின விகிதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் தொகையின் பாலின அமைப்பு பொதுவாக பாலின விகிதத்தை கணக்கிடுவதன் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. அதாவது இது 1000 ஆண்களுக்கு இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்திய சூழலில் பெண்களின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது. பாலின விகிதத்தில் முன்னேற்றம் என்பது பெரும்பாலும் பெண்களின் அதிகாரம் அளிப்பதற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது பாலின விகிதத்தை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றால், ஒரு நாட்டில் வாழக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை. அது ஒரு நாடா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு பிராந்தியமா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு வட்டாரமாகவும் எடுத்துக்கலாம். அந்த பெண்களின் எண்ணிக்கையை ஆண்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்பட வேண்டும். வகுத்து அதனை 1000 கொண்டு பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய விகிதம்
அது வந்து என்ன ஆகுது, அந்த விகிதத்தில நம்ம பார்த்தோம்ன்னு சொன்னா, அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளார்கள்? என்று வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு அந்த விகிதம் கிடைக்கும். அந்த பாலின விகிதத்தின் மூலமாக ஒரு நாட்டிலே, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ஆண் பாலினத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதா? இல்ல பெண் பாலினத்தின் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதா? என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது குறிப்பாக பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, 2ம் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போகக்கூடியதாக மிகப்பெரிய அளவு வேறுபாடு இல்லாமல் வந்து அதிகரிக்க வேண்டும். மிகப்பெரிய அளவு மாற்றங்கள் இருந்ததுன்னு சொன்னா, அது வந்து திருமண காலங்களில் அந்த குறிப்பிட்ட வயது வந்தவர்கள் வந்து திருமண வயதிற்கு வரக்கூடிய நேரத்திலே, அங்க வந்து அவர்களுக்கு போதுமான அளவு என்ன இருக்காது, திருமண வாய்ப்புகள் குறையும். அடுத்தது குழந்தை பாலின விகிதம். குழந்தை பாலின விகிதம்னு சொன்னா, சைல்டு செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் மக்கள் தொகை விஞ்ஞானிகள் 0விலிருந்து அதாவது 1 வயதிற்கு கீழிலே இருந்து பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயதினருக்கான பாலின விகிதத்தையும் கணக்கிடுகின்றனர். இது குழந்தை பாலின விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. அதாவது 0 டூ 6 வயதிற்குட்பட்டவர்களுக்கான குறைந்த பாலின விகிதம் பெண் சிசுக்களை கொல்லும் நடைமுறை உள்ளது. அல்லது பெண் குழந்தைகளை புறக்கணிப்பதால் ஆண்களை விட அதிக இறப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. அதாவது இந்த கணக்கெடுப்பின் மூலமாக எது நமக்கு தெரியுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பெண் சிசுக்களை கொல்லும் நடைமுறை. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடத்திலே எத்தனை ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்கின்றன, அதனை ஆண், பெண் என்று பிரிப்பதன் மூலமாக நமக்கு அதிலே கணக்கு தெரிஞ்சிரும். அவ்வாறு தெரியும் பொழுதே வந்து நம்ம எதுக்கலாம், பிறந்த பெண் குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் இறந்திருக்கின்றன. அவ்வாறு அந்த பெண் சிசுக்கள் இறந்தது வந்து, அது இயற்கையான மரணமா? இல்ல செயற்கையா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மிக அதிக அளவிலே வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஆ இதுக்கு மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று அதனை எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணாத பட்சத்தில் நாம் வந்து இதன் மூலமாக உலக சுகாதார மையம் வந்து என்ன செய்கிறது? இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதாவது பெண் குழந்தைகளை புறக்கணிப்பதால் ஆண்களை விட அதிக இறப்பு உள்ளது என்று உலக சுகாதார மையம் தெரிவிக்கிறது. 15 வயதுக்கு குறைவான இளைஞர்களின் சதவீதம் மற்றும் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்கள் தொகையின் சதவீதம் ஆகியவை மக்கள் தொகை விஞ்ஞானிகளுக்கு பொதுவான ஆர்வமாக உள்ளன. எதனாலன்னு சொன்னா 65 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மக்கள் தொகை அதிகரிப்பு மக்கள் தொகையின் முதுமைக்கு வழிவகுக்கிறது. மற்றும் இது முக்கியமான கருவுறுதல் குறைவதால் ஏற்படுகிறது. அதாவது ஒரு நாட்டிலே 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குமானால், அந்த நாட்டிலே வந்து முதுமை வாய்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது உற்பத்தி திறனை அதிக அளவுக்கு அ அதிகரிக்க முடியாதவர்கள் அதிக அளவு இருக்கிறார்கள். ஏனால் 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பிறரை சார்ந்து வாழக்கூடிய நிலைமையில் இருப்பார்கள். அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி. எனவே அந்த 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 65 வயதுக்கு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுடைய மக்கள் தொகையின் சதவீதம் வந்து அதிகமாக இருக்கிறது என்றால், என்ன காரணத்திற்காக 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 65 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைகிறது என்பதை ஆராயப்பட வேண்டும். இதனுடைய முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, கருவுறுதல் குறைவதால் ஏற்படுகிறது. கருவுறுதல் குறைவதற்குரிய காரணங்கள் வந்து மிக அதிகம். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில உணவு விகிதம், அதாவது உணவு முறை மாற்றங்கள், பணி செய்யக்கூடிய பணியினுடைய நிலைமை மாற்றங்கள் மற்றும் வாழக்கூடிய சீதோஷ நிலை மாற்றங்கள், நாம் உட்கொள்ளக்கூடிய மருந்து முறைகள், இவை அனைத்துமே வந்து கருவுறுதலை பாதிக்கப்படுகிறது. கருவுறுதலை பாதிக்கும் காரணிகளாக இருக்கின்றன. முதியோர் மற்றும் இளைஞர்களின் மக்கள் தொகை சதவீதம் 100 அல்லது 1000ஆல் பெருக்கப்படும் விகிதம் சார்பு விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 80 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை மற்றும் 65க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை விகிதம் வயதானவர்களிடையே குறிக்கிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவ்வாறு நாம் கூறும்போது, அதிலே 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்களேயானால், 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே வயதானவர்கள் என்று நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் போட்டு, அத ஒரு குரூப் ஆட்ட நம்ம பிரிக்கிறோம். அதிலே 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள்.
அந்த 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வயதானவர்களிடையே வயதானவர்களை குறிக்கிறது. எனவே சார்பு விகிதம் தொழிலாளர் பங்கேற்பு விகிதத்துடன் நெருக்கமாக தொடர்புடையது. இது மொத்த மக்கள் தொகையின் விகிதமாக தொழிலாளர்களின் எண்ணிக்கையாக வேலை தேடுபவர்கள் உட்பட வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய விகிதம். இனி மக்கள் தொகை பரவல். த ஸ்ப்ரெட் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் ஸ்ப்ரெட். இது கலவையை விட பொதுவான சொல். அதாவது கொடுக்கப்பட்ட பண்புகளின்படி மக்கள் தொகையின் எந்த ஒரு புள்ளி விவர வகைப்பாட்டையும் இது குறிக்கிறது. மக்கள் தொகை விநியோகத்தின் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் வகைகள் நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் மக்கள் தொகையின் இடஞ்சார்ந்த விநியோகம் ஆகும். அதாவது நகர்ப்புறங்களிலும் வெவ்வேறு புவியியல் பகுதிகளிலும் வாழும் மொத்த மக்கள் தொகையின் சதவீதத்தை கணக்கிடுவதன் மூலம் இது பெறப்படுகிறது. அதாவது சதவீதம் நகர்ப்புற மக்களின் சதவீதத்தை இப்போதைக்கு நம்ம வந்து ஆஹ் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்குள்ளே நகர்ப்புற மக்கள்கள் எவ்வளவு பேர் வாழ்கிறார்கள் அதை எடுத்துக்கிட்டு அதனை வந்து எதால வகுக்கணும் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க வேண்டும் வகுத்து அதனை 100ஆல் பெருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா ஒடிசாவில் வாழும் அதாவது நகர்ப்புற மக்கள் தொகையின் சதவீதம் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து என்ன இருக்கிறோம் ஒடிசாவின் மக்கள் தொகை சரியா அதான் ஒடிசாவின் நகர்ப்புற மக்கள் தொகையை ஒடிசாவின் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க வேண்டும். வகுத்துவிட்டு பின்னர் அதனை 100ஆல் பெருக்கும் பொழுது நமக்கு ஒடிசாவின் நகர்ப்புற மக்கள் சதவீதம் எவ்வளவு என்பது கிடைக்கும். எனவே இது இது மிகவும் முக்கியமானது எதனால்னு சொன்னால் இன்றைக்கு உள்ள காலகட்டத்திலே வந்து பல்வேறு கிராமங்களும் நகரங்களாக மாறிக்கொண்டே வருகின்றன. அது அவ்வாறு கிராமங்கள் நகரமாக மாறுவதனுடைய காரணம் என்ன? மக்களுடைய தேவைகள் அதிகரிக்கின்றன. கிராமப்புற மக்கள் ஒரு காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அங்க வந்து 3, 4 கிராமத்துக்கு பொதுவாக தான் ஒரு என்ன இருக்கும்? கிணறு இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமோ ஏதோ ஒன்று இருக்கும். அவ்வாறு இருந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவ்வாறு அல்ல. ஒவ்வொரு கிராமத்திற்குமே வந்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை அரசு உருவாக்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இவ்வாறு அடிப்படை தேவைகளை குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவுக்கு அவங்க பெறும் சூழலில் அதனை வந்து எனது அனைத்து வசதிகளையும் அரசு செய்து செய்து கொடுத்து அந்த கிராமங்களை வந்து நகர்ப்புறமாக அறிவிக்கிறது. மக்கள் தொகையின் இடஞ்சார்ந்த விநியோகம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது வெவ்வேறு மாநிலங்கள் அல்லது பிராந்தியங்களில் வாழும் மக்கள் தொகையின் சதவீதம் கருவுறுதல் அல்லது இறப்பு அல்லது கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் ஆகியவற்றிற்காக ஒரு மாநிலம் அல்லது பிராந்தியத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வு மக்கள் நடமாட்டம் ஆகியவற்றால் ஏற்படலாம் அல்லது பிற காரணங்கள் மக்கள் தொகை விநியோகம் மேலே வரையறுக்கப்பட்டபடி வெவ்வேறு நாடுகள் மற்றும் சமூகங்களுக்கு இடையே ஒப்பிடலாம். மொத்த மக்கள் தொகையின் அளவின் தாக்கத்திலிருந்து எந்த வகை ஆய்விலும் எண்களை விடுவிப்பதால் அதாவது ஒரு மாநிலம் அல்லது பிராந்தியத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு இடம்பெயர்வு மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க. அவ்வாறு மக்கள் இடம்பெயர்வது வந்து எல்லா நேரங்களிலும் அது வந்து அரசு சார்ந்ததாக இருக்காது. மக்கள் அவர்களாக ஒரு முடிவு எடுத்து இடம்பெயர்கிறார்கள். எனவே அவ்வாறு இடம்பெயரக்கூடிய நேரத்தில் மக்கள் தொகை விநியோகம் வந்து மாறுபடுகிறது. அதாவது குறிப்பிட்ட இடத்தில இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து என்ன செய்றாங்க? அடுத்த பிராந்தியத்தை நோக்கி நகர்கிறார்கள். குறிப்பாக இப்போ நம்ம இத வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் அந்த இந்தியாவின் தீபகற்பத்தில் அதாவது அந்த தீபகற்பகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, முழுக்க முழுக்க வடநாட்டை சார்ந்தவர்கள் தான் அனைத்து விதமான கூலி வேலை பணியாளர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் வெகுவாக அந்த வடநாட்டு பிராந்தியத்திலிருந்து இங்கே வந்து தென்னாடை நோக்கி வந்திருக்கிறாங்க. எனவே இவ்வாறு வரும்பொழுது, அதுல வந்து என்ன ஆகுது? அந்த இடம்பெயர்வு மற்றும் அந்த மக்கள் தொகை விநியோகம் வந்து வேறுபடுகிறது. மனித வளர்ச்சி முக்கிய கருத்துக்கள். அதாவது மனித வளர்ச்சி, மக்கள் தொகைக்கும் மனித வளர்ச்சிக்கும் என்ன உறவு? அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மனித வளர்ச்சி உலக வளர்ச்சி விவாதத்தின் மையத்திற்கு நகர்ந்துள்ளது. இது உலகின் வளர்ச்சி மூலோபாயத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போது ஐநாவின் சர்வதேச வளர்ச்சி மூலோபாயத்தில் மையத்தில் உள்ளது. அதாவது ஒரு கருத்தாக மனித வளர்ச்சி என்பது பரந்த மற்றும் விரிவானது. இது வந்து ஒரு சுருகிய கருத்து கிடையாது.
ஆனால் இது எளிய யோசனையால் வழிநடத்தப்படுகிறது. அதாவது மக்கள் எப்போதும் முதலில் வருகிறார்கள். மக்களின் விருப்பங்களை அதிகரிப்பதே வளர்ச்சியின் உண்மையான நோக்கம். வருமானம் என்பது இந்த தேர்வுகளின் ஒரு அம்சம் மற்றும் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அது மனித இருப்பின் மொத்த தொகை அல்ல. அதாவது சுகாதாரம், கல்வி, நல்ல உடல் சூழல் மற்றும் சுதந்திரம் ஆகியவையும் முக்கியம். சுகாதாரம் தேவை. தென் அதற்கு அடுத்ததாக கல்வி. நல்ல உடல் சூழல். உடல் சூழல் எப்பொழுது கிடைக்கும்? நல்ல உணவு முறை பயன்பாட்டில் இருக்கும் பொழுது மட்டும் தான் அது கிடைக்கும். சுதந்திரம். சுதந்திரம் என்பது அரசு அளிப்பது. மக்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கு அரசு அளிக்கிறது. ஆகியவை முக்கியத்துவம். எனவே மனித வளர்ச்சியின் கருத்து பெரும்பாலும் யுஎன்டிபி, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராமால் உருவாக்கப்பட்டது. சரியா? 1990 முதல் இந்த யுஎன்டிபி மனித மேம்பாட்டு அறிக்கை எனப்படும் வருடாந்திர அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. இது மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கு மிகவும் பயன்படுகிறது. இந்த அறிக்கைகள் மிகவும் பிரபலமானவை. பல நாடுகளும் இந்தியாவின் சில மாநிலங்களும் கூட இதே போன்ற அறிக்கைகளை தயாரித்துள்ளன. அதாவது தேசிய மனித வளர்ச்சி அறிக்கை இந்திய திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்டது. பெரும்பாலான மாநிலங்களும் இதே அறிக்கையை தயாரித்துள்ளன. அதாவது மனித வளர்ச்சி என்பது மக்களின் விருப்பங்களை விரிவுபடுத்தும் செயல்முறையாக வரையறுக்கப்படுகிறது. கொள்கை அளவில் இந்த தேர்வுகள் எல்லையற்றதாகவும் காலப்போக்கில் மாறக்கூடியதாகவும் இருக்கும். ஏனென்றால் அதாவது மக்கள் வாழக்கூடிய சுகாதார நிலை, அவர்கள் பெறக்கூடிய கல்வி நிலை, அவர்களுடைய உடல் சூழல் மற்றும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம், இவை ஒவ்வொரு நாடும் நாட்டிற்குள்ளேயே ஒவ்வொரு பிராந்தியத்திற்கு பிராந்தியமும் வேறுபடுகிறது. அவ்வாறு வேறுபடும் பொழுது அதற்கு ஏற்றவாறு கூடிய அல்லது வேறுபடக்கூடிய மாற்றங்களை இந்த துறைகளிலே அரசு உருவாக்க வேண்டும். எனவேதான் இதை சொல்லப்படுகிறது. கொள்கை அளவில் இந்த தேர்வுகள் எல்லையற்றதாகவும், இதற்கு எந்த ஒரு எல்கையும் கிடையாது. ஒரு லிமிட் கிடையாது இதுக்கு. காலப்போக்கில் மாறக்கூடியதாகவும் இது இருக்கிறது. அதாவது எப்படி பொருளாதார நிலை மாறிக்கொண்டே இருக்குதோ, அதற்கு ஏற்றவாறு இதுவும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் வளர்ச்சியின் அனைத்து மட்டங்களிலும் இவை மூன்றும் அத்தியாவசியமானவை. நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துதல், அறிவை பெறுதல் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை தரத்திற்கு தேவையான வளங்களை பெறுதல். அதாவது 3 மிக முக்கியமான காரணிகள் இருக்குது. 1 நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது நீண்ட வாழ்க்கையாக இருக்கணும். அதாவது என்ன செய்யக்கூடாது, இடைப்பட்ட காலத்திலே குறுகிய காலங்களிலே இறந்து போகிற மாதிரி அவ்வாறே இருக்கக்கூடாது. அது எப்பொழுது கிடைக்கும்? ஒரு நாட்டில் சுகாதாரம் நிலைமை சீராக இருக்கும் பொழுதுதான் அது கிடைக்கும். அடுத்தது அறிவை பெறுதல். கல்வி மற்றும் கல்வி சார்ந்த துறைகளை அரசு மிக அதிக அளவிலே உருவாக்க வேண்டும். கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு அரசு அதிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்புறம் என்னது, ஒழுக்கமான வாழ்க்கை தரத்திற்கு தேவையான வளங்களை பெறுதல். ஒழுக்கமான வாழ்க்கை தேவை. எனவே இந்த 3 தேர்வுகளை நம்ம கிடைத்ததுன்னு சொன்னா மற்ற வாய்ப்புகள் அணுகக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக சுதந்திரம் ஆக்கப்பூர்வமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள், தனிப்பட்ட சுயமரியாதை, மரியாதை மற்றும் மனித உரிமைகள் போன்ற கூடுதல் தேர்வுகளும் இருக்கலாம். சமூகத்தில் அனைவருக்கும் சமமான மற்றும் நிலையான வாய்ப்புகளை உறுதி செய்வதன் மூலமும், மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமும் இந்த தேர்வுகளை சந்திக்க முடியும். அதாவது மனித மேம்பாடு என்பது மக்களின் விருப்பங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்யும் செயல்முறையை குறிக்கிறது. எனவே மனித வளர்ச்சி 2 பக்கங்களை கொண்டுள்ளது. மேம்பட்ட ஆரோக்கியம், அறிவு மற்றும் திறன் போன்ற மனித திறன்களை உருவாக்குதல். அதாவது உற்பத்தி நோக்கங்களுக்காகவும், ஓய்வுக்காகவும், கலாச்சார, சமூக மற்றும் அரசியல் விவகாரங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்காகவும் பெற்ற திறன்களை பயன்படுத்துதல் மனித வளர்ச்சியின் கருத்தாக்கத்தின் முக்கிய கூறுகள். அதாவது மேம்பட்ட ஆரோக்கியம் மற்றும் அறிவு மற்றும் திறன் போன்ற மனித திறன்களை உருவாக்குதல். மேம்பட்ட ஆரோக்கியம் இருந்தால் மட்டுமே அறிவு மற்றும் திறன் போன்ற மனித திறன்களை உருவாக்க முடியும். அதே போன்றுதான் உற்பத்தி நோக்கங்களுக்காகவும், ஓய்வுக்காகவும், கலாச்சார, சமூக மற்றும் அரசியல் விவகாரங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்காகவும் பெற்ற திறன்களை பயன்படுத்துதல் வேண்டும்.
மனித வளர்ச்சியின் கருத்தாக்கத்தின் முக்கிய கூறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, முதல்ல வந்து உற்பத்தி திறன். அதாவது மக்கள் தங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். வருமானம் ஈட்டுதல் மற்றும் ஊதியம் தரும் வேலைவாய்ப்பில் மக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும். உற்பத்தி திறனை கூட்டுவதற்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, ஒவ்வொரு தனிநபர்களும் அவர்கள் தாம் முயற்சி எடுத்து முன்னேறி வர வேண்டும். வருமானம் ஈட்டுதல் மற்றும் ஊதியம் தரும் வேலைவாய்ப்பில் மக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும். வருமானம் இல்லாமல், ஊதியம் கிடைக்காமல் செய்யக்கூடிய வேலைகள் மட்டுமே ஈடுபடக்கூடாது. அடுத்தது பங்கு. மக்களின் சம வாய்ப்புகளை பெற வேண்டும். பொருளாதார மற்றும் அரசியல் வாய்ப்புகளுக்கான அனைத்து தடைகளும் அகற்றப்பட வேண்டும். அதாவது இந்த வாய்ப்புகளில் மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். மக்கள் வந்து அனைத்து நடவடிக்கைகளிலும் பொருளாதாரம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் மக்களுடைய பங்கு இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன். அடுத்தது நிலைத்தன்மை. நிலைத்தன்மைனா ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வாய்ப்புகளுக்கான அணுகல் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த நிலையில நம்ம வந்து என்ன செய்றோம்? பணி செய்கிறோம். இல்ல இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தொழில் செய்கிறோம். தொழில் செய்தோம்னு சொன்னா, அடுத்தால வரக்கூடிய சந்ததியினருக்கு அது வந்து கண்டிப்பாக அவர்களுக்கும் அதில் உள்ள நன்மைகளை பெறுவதற்குரிய நிலைத்த தன்மை இருக்க வேண்டும். அடுத்தது மூலதனத்தின் அனைத்து வடிவங்களும் உடல், மனித மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவை நிரப்பப்பட வேண்டும். அதாவது மூலதனத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் மூலதனம் கேபிட்டல் எந்த அளவுக்கு மூலதனம் வந்து உருவாக்கப்படுகிறதோ அந்த மூலதனம் வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது அதிகாரம் அளித்தல். அதிகாரம் அளித்தல் என்பது வந்து வளர்ச்சி மக்களால் மட்டும் இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மக்கள் தங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் முடிவுகள் மற்றும் செயல்முறைகளில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். அதாவது மேம்பட்ட படைப்பாற்றல் மக்கள் பயனுள்ள திறன்களாக மாறுகிறார்கள். உற்பத்தி திறன் வளர்ச்சியின் முகவர்கள். அதாவது உற்பத்தி திறனை அதிகரித்தல் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு பொருளாதார வளர்ச்சியினுடைய முகவர்கள், ஏஜென்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மென்ட்னு சொல்லுவாங்க. அவ்வாறு இருப்பதற்கு இது வந்து இந்த அதிகாரம் அளித்தல் அனைத்தும் வந்து என்ன இருக்குது? அடிப்படையாக இருக்கிறது. அதேபோல பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு வாய்ப்புகளின் சமமான விநியோகம் எவ்வாறு கிடைக்கிறது? அதாவது நிகழ்காலம் மற்றும் வருங்கால சந்ததிக்கு அதிகாரம் பெற்ற ஆண்களும், பெண்களும் வடிவமைப்பில் பங்கேற்கின்றன. மற்றும் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவது வழக்கமான பொருளாதார வளர்ச்சியை விட மனித வளர்ச்சி மிகவும் விரிவானது. அதாவது பொருளாதார வளர்ச்சி என்பது மனித வளர்ச்சியின் துணைக்குழு. பொருளாதார வளர்ச்சி மாதிரிகள் மனித வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துவதை விட GNPA அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்டை விரிவுபடுத்துகிறது. ஒரு நாட்டில் அதாவது நல்ல நம்ம இப்ப முதல்ல பார்த்த என்ன தலைப்ப பார்த்துட்டு இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சிருக்கணும். மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி. சரியா? இங்க மனித வளர்ச்சிங்கிறது ஒரு தனிநபருடைய வளர்ச்சியை குறிப்பது அல்ல. மக்கள் தொகை என்பது பல தனி மனிதர்களை உள்ளடக்கியது. அந்த ஒவ்வொரு தனிநபர்களும் வாய்ப்புகளின் சமமான விநியோகத்தின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி தூண்டுவதற்கு செயல்படுகிறார்கள். அவ்வாறு செயல்படுவதுதான் வந்து என்ன ஆகுது? ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். அதாவது அந்த நாட்டினுடைய GNP கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்டை வந்து அதிகரிப்பதற்கு அடிப்படையாக இருக்கும். எனவே இந்த வாய்ப்புகளின் சமமான விநியோகம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நலன்புரி அணுகுமுறைகள் மனிதர்களை பயனாளிகளாகவே பார்க்கின்றனவே தவிர வளர்ச்சியின் மாற்றத்தின் முகவர்களாக அல்ல. மனித வளர்ச்சி என்பது பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோகம் மற்றும் மனித திறன்களின் விரிவாக்கம் மற்றும் பயன்பாடு ஆகியவற்றை ஒன்றாக கொண்டு வருகிறது. அதாவது மனித வள மேம்பாடு, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மனிதர்களை உற்பத்தி செயல்பாட்டில் உள்ளீடாக கருதுகிறது. ஒரு முடிவிற்கு பதிலாக இது வந்து ஒரு வழிமுறையாகும். இது அந்த மனித வள மேம்பாடு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து இது ஒரு முடிவு கிடையாது. இது மக்களை வந்து பொருளாதார வளர்ச்சியின் மாற்றத்தின் முகவர்களாக அல்ல,
மனித வளர்ச்சி என்பது பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோகம் மற்றும் மனித திறன்களின் விரிவாக்கம். அதாவது மனித திறன்களின் விரிவாக்கம் இருந்தால் மட்டும் தான் அங்கே வந்து பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அதன் மூலம் பொருட்களின் விநியோகத்தையும் அதிகரிக்க முடியும். விநியோகம் என்பது ஏதோ உற்பத்தி செய்த பொருட்கள் அனைத்தையும் வந்து ஒவ்வொரு அ பிராந்தியத்திற்கும் அனுப்பி வைப்பது கிடையாது. பிராந்தியத்தினுடைய மக்களினுடைய தேவை என்ன? அந்த தேவையை அறிந்து மனித திறன்களின் மூலமாக ப அதாவது மனித வள மேம்பாட்டின் மூலமாக தேவைக்குரியதை உற்பத்தி செய்ய வேண்டும். செய்து அதனை அவர்களுக்கு தேவைகளை பொறுத்தவாறு அடிப்படை தேவைகள் அணுகுமுறை அனைத்து துறைகளிலும் மனித விருப்பங்களை விரிவுபடுத்துவதை விட தாழ்த்தப்பட்ட மக்கள் குழுக்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவையை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது. அதாவது மனித மேம்பாட்டு அணுகுமுறை சமூகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் பகுப்பாய்வு செய்கிறது. ஒவ்வொரு பிராந்திய வாரியாக மக்கள்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது, எந்தெந்த சமயத்தில், எந்தெந்த காலத்தில் தேவைப்படுகிறது என்பதை கணக்கில் கொண்டு அவ்வாறு அது வந்து என்ன செய்யணும் வழிவகுக்க வேண்டும். எனவே வேலைவாய்ப்பு, அரசியல் சுதந்திரம் அல்லது கலாச்சார விழுமியங்கள் மக்களின் பார்வையில் எனவே எவ்வாறு இருக்கின்றன? தேர்வுகளை விரிவுபடுத்துவது. தேர்வுகளை விரிவுபடுத்துவது எதனால்? மனித வளத்தினை ஒரு அ குறிப்பிட்ட அளவை விட அதிக அளவு நல்ல ஒரு தரமானதாக மாற்றுவதற்காக. மற்றும் மனித வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. எனவே அதன் மடங்கு பாலின சமத்துவத்திற்குள் பாலினம் இல்லாமல் மனித வளர்ச்சி சாத்தியமற்றது. அதாவது வளர்ச்சி என்பது மக்கள் தொகையில உள்ள வளர்ச்சி. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸினுடைய வளர்ச்சி, மனித வளத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் அந்த வளர்ச்சி வந்து அதை வந்து என்ன கண்ணோட்டத்துடன் பார்க்க வேண்டும் என்றால், பாலின வளர்ச்சியாக பார்க்க வேண்டும். அதாவது மேல், ஃபீமேல் ஆண், பெண் என்றவாறு பார்க்க வேண்டும். பெண்களை ஒதுக்கி வைத்தால் தலைகீழான வளர்ச்சி ஏற்படும். ஏறக்குறைய பாதி மக்கள் தொகை கணக்கிடப்படவில்லை. அது வந்து நிலையானதாக இருக்கிறது. எனவே மனித வளர்ச்சி என்பது வளர்ச்சி முன்னுதாரணத்தை உருவாக்குவதை குறிக்கிறது. ஏனெனில் தூண்டப்படாவிட்டால் மனித வளர்ச்சி ஆபத்தானது. மனித வளர்ச்சியின் சில முடிவுகள் மற்றும் கொள்கை செய்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அதாவது சராசரி முன்னேற்றம் வளரும் நாடுகளுக்குள் பெரிய ஏற்றத்தாழ்வுகளை மறைக்கின்றது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மக்களுக்கு இடையே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே, பணக்காரர்கள் மற்றும் ஏழைகளுக்கு இடையே மாற்றங்களை கொண்டு வருகிறது. மனித வளர்ச்சியில வந்து நாடுகளுக்குள்ளால மாற்றத்தை கொண்டு வருகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்கள், ஆண்கள், பெண்கள், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இவ்வாறு 4 விதத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வருகிறது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கும் மனித முன்னேற்றத்திற்கும் உள்ள தொடர்பு தானாக இல்லை. அதாவது இயற்கையாகவே பொருளாதாரம் வளர்ந்துட்டுன்னு சொன்னாக்கி மனித முன்னேற்றம் அடையும். மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்ட்டு வந்து என்னது தானாக எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து தூண்டப்பட்டதாக மட்டுமே தான் இருக்கிறது. எனவே அவ்வாறு அது தூண்டப்பட்டதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவற்றை தூண்டுவதற்காக என்னென்ன செய்யப்படுகிறது? செ ஒ அதற்குரிய தேவையான காரணங்களை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்? செய்யப்பட வேண்டும். அடுத்தது வளரும் நாடுகள் மனித மேம்பாட்டிற்காக பணம் செலுத்துவதற்கும், பொருளாதார வளர்ச்சியை கவனித்துக் கொள்வதற்கும் மிகவும் ஏழ்மையானவை அல்ல. அதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாட்டு இல்ல. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பு மனித வளர்ச்சியில் காணக்கூடிய மேம்பாடுகளுக்கு முற்றிலும் இன்றியமையாதது. அதாவது மக்கள் தொகை வளர்ச்சி வந்து விகிதத்தில் குறிப்பிடத்தக்க குறைப்பு. அதாவது ஒரு அளவுக்கு மேல வந்து மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே செல்வதானால் அரசால் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபராலும் அதனை வந்து கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. தரமான கல்வி மற்றும் வாழ்க்கை முறைகளை அமைத்து கொடுக்க முடியாது. அரசால் மட்டுமல்ல, ஒரு தனிநபராலே குறிப்பா எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, 2 குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே வந்து அந்த குழந்தைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையான அனைத்தையும் அந்த தாய் மற்றும் தந்தையரால் உருவாக்கி கொடுக்க முடியும். அதே நிலைமையில் இன்றைக்கு உள்ள இதே காலகட்டத்தில் அந்த வீட்டிலே வந்து 7 குழந்தைகள் இருந்தால் 7 பேருக்கும் இதே நிலைமையை உருவாக்கி தர முடியுமா? இது முற்றிலும் சர்ச்சைக்குரியது மற்றும் கேள்விக்குரிய ஒரு ஆ சிந்தனை. எனவே மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து என்ன இருக்க வேண்டும்? குறைப்பு இருக்க வேண்டும். நிலையான மனித மேம்பாட்டிற்கான
எந்த ஒரு மூலோபாயத்திற்கும் அதேபோல் சமச்சீர் மக்கள் தொகை உறுதிப்படுத்தலுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் ஈடுபாடு உட்பட ஒரு பங்கேற்பு அணுகுமுறை முக்கியமானது. அதாவது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது என்றுமே அரசு சார்ந்த ஒரு யுக்தியாக மட்டுமே இல்லாமல், தன்னார்வ நிறுவனங்களும் அதிலே ஈடுபட்டு என்ன செய்ய வேண்டும்? மக்களை சென்றடைய வேண்டும். எதனால் மக்கள் தொகை கட்டுக்குள் வைத்திருக்கப்பட வேண்டும். எவ்வாறு தரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? இவை அனைத்தையும் மக்களை சென்று அடைவதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியம். இனி மனித வளர்ச்சியை அளவிடுதல். யுஎன்டிஎப்பி யுனைட்டட் நேஷன்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராம் மனித முன்னேற்றம் மற்றும் இழப்புகளை அளவிடுவதற்கு பல கூட்டு குறியீடுகளை உருவாக்கியுள்ளன. இந்த குறியீடுகள்ல சில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மனித வளர்ச்சி குறியீடு, அதாவது ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஹியூமன் மனித மக்கள் தொகை எந்த அளவுக்கு டெவலப்மென்ட் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கிறது தான் HDI. அடுத்தது மனித வறுமை குறியீடு, ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே. வறுமை கோட்டு எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அது ஒரு ஆ குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய மக்கள்களுடைய அவங்க எந்த அளவுக்கு கலோரி உணவுகளை ஒரு நாள் உட்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் என்ன கொண்டு வரப்படுகிறதுன்னு சொன்னா, அதன் அடிப்படையில் மக்களுக்கு இவர்கள் வறுமைக்கு மேலே வாழ்கிறார்களா? வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிறார்களா? என்பதை கணக்கிடப்படுகிறது. அடுத்தது பாலினம் தொடர்பான வளர்ச்சி குறியீடு. அதாவது அந்த ஆ மக்கள் தொகையில பாலினம், ஆண், பெண் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்களுடைய உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது? அவர்கள் எதையும் தாங்கக்கூடிய உடல்நிலையோட இருக்கிறார்களா? தென் பாலின வலுவூட்டல் நடவடிக்கை. இதனை என்னன்னா இன்டியூஸ்மென்ட், மனித வளர்ச்சியினை சுருக்க அளவீடு. அதாவது பாலினத்தை அவங்களுக்கு ஆ வலுவினை அதிகரிப்பதற்கு என்னென்ன செயல்பாடுகள் இருக்கின்றன? இதுல தான் என்ன கணக்கீடு வரும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆண், பெண் பாலின விகிதம் எடுத்துக்கிட்டோம். அந்த பாலின விகிதத்துல எது குறையுதோ அத என்ன செய்யணும்? பூஸ்ட் பண்ணணும். அதுக்கு இன்டியூஸ் பண்ணணும். இல்லன்னு சொன்னா, நாளைக்கு இப்போ மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட திருமண வயதை அடையக்கூடிய நேரங்களில் மிக அதிக அளவில் பிரச்சனைகளை ஆ பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த சராசரியை அளவிடுகிறது. அதாவது மனித வளர்ச்சியின் 3 அடிப்படை பரிமாணங்களில் நாட்டின் சாதனைகள், அதாவது ஆரோக்கியம், அறிவு மற்றும் வாழ்க்கை தரத்தை சார்ந்ததாக இருக்கும். மேலே உள்ள பரிமாணத்தை அளவிடுவதில் பயன்படுத்தப்படும் குறிகாட்டிகள் என்ன அப்படின்னு சொன்னா, நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. மக்கள் தொகை மக்கள்கள் ஒரு பிராந்தியத்திலே வாழக்கூடிய மக்கள் நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதேபோல ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற வேண்டும். பிறக்கும் போதே ஆயுட்காலம் அளவிடப்படுகிறது. எவ்வாறு? ஒரு குழந்தையினுடைய பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை அளவிட்டு, அதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய நிலைமை ஆயுளை கணக்கிடப்படுகிறது. அறிவு, வயது வந்தோருக்கான கல்வி அறிவு, அடல்ட் எஜுகேஷன் விகிதம், அதாவது 3இல் 2 பங்கு எடையுடன் மற்றும் ஒருங்கிணைந்த முதன்மை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மொத்த சேர்க்கை விகிதம் மூலமும் அளவிடப்படுகிறது. அறிவு மற்றும் வயது வந்தோருக்கான கல்வி. இந்த அறிவு மற்றும் வயது வந்தோருக்கான கல்வி. ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவர்கள், அதாவது கல்வி அறிவு பெறுவதற்கு தகுதியானவர்களுக்கு கல்வி கிடைக்கின்றதா? அதனை பார்க்க வேண்டும். அது அவ்வாறு கிடைக்கவில்லை. இவர்கள் அனைவரும் அந்த குறிப்பிட்ட வயதிலே கல்வி அறிவு பெறுவதற்கு என்ன செய்யப்பட்டாங்க? தயங்கியவர்கள். இல்லன்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அவர்களுக்கு வயது வந்தோருக்கான கல்வி அறிவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? மாலை நேர கல்விகளோ, இல்ல மாலை நேர கல்வி, இல்ல இல்லம் தேடி கல்வி, இல்லையெனில் எவ்வாறு மக்கள் ஏதாவது ஒரு தொலைநிலை மூலமாக கல்வியை தொடர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? இவை அனைத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கிடப்பட வேண்டும். இதன் மூலமாக ஒருங்கிணைந்த முதன்மை, 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மொத்த சேர்க்கை விகிதத்தை என்ன செய்யப்படுகிறது? அளவிடப்படுகிறது. எனவே சுருக்கமாக அப்படின்னு நம்ம இத பார்த்தோம்னு சொன்னா,
மக்கள் தொகை வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தனிநபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை குறிக்கிறது. மக்கள் தொகை அடர்த்தி, மக்கள் தொகை பரவல் போன்ற பல காரணங்களால் மக்கள் தொகை நிர்வகிக்கப்படுகிறது. பாலின விகிதம், பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் போன்ற பல காரணிகள் எந்த இடத்திலும் மக்கள் தொகையை தீர்மானிக்கின்றன. அதாவது தற்போதைய அலகு மக்கள் தொகை வளர்ச்சியின் அர்த்தங்கள், பின்னால் உள்ள காரணங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி என்றால் என்ன என்பதை விளக்குகிறது. அதாவது மனித உரிமைகள் கட்டமைப்பிற்குள் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் நிலையான மேம்பாடு, அதாவது அந்த குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வந்து கா அ எடுத்து காட்டுகிறது. ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஆரோக்கியமான குடிமக்களை உருவாக்க அனைத்து பெண்களுக்கும் இனப்பெருக்க ஆரோக்கியம் உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதாவது ப பல காலங்களாக வந்து மக்கள் அ குடும்பத்திலே வந்து அதிக அளவு மக்கள் செல்வங்களை பெறுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன அப்டின்னா, அதாவது அந்த 10 குழந்தைகள் இருந்த இல்லத்திலே, இல்ல ஒரு குடும்பத்திலே 10 குழந்தைகள்ன்னு சொன்னா, அந்த குழந்தைகள் 40 வயதிற்கை தாண்டி வரக்கூடிய நேரத்தில் 1 அல்லது 2 பேர் மட்டுமே உயிரோட இருந்த காலங்கள் உண்டு. எனவே மக்கள் அச்சப்பட்டனர். எதற்காக? குறைந்த குழந்தைகளை, குறைந்த அளவு ம மக் அ குழந்தைகளை வீட்டிலே வைத்திருப்பதற்கு அச்சப்பட்டு, அதிக அளவு எண்ணம் உடைய குழந்தைகளை வைத்து மிகப்பெரிய குடும்பங்களாக வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து வந்தபோது, அரசு வந்து மக்களுக்கு என்ன கொடுத்தது? ஒரு அ நிலைய நிலையான ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருகிறோம். நீண்ட ஆயுளை அதிகரிப்பதற்கு உரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை நாங்கள் தருகிறோம். எனவே நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு, குறைந்த அளவுக்கு குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இது அந்த தாய் மற்றும் சேய் இருவருடைய உடல்நிலையை வந்து என்ன செய்யும்? பாதுகாக்கும். அவ்வாறு பாதுகாக்கும்போது தாயும் ஆரோக்கியமாக இருக்கிறாள், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கிறது. எனவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. 2 அல்லது 1 குழந்தையே இருந்தால் போதும். நாம் வந்து ஆரோக்கியமாக அனைத்து வாய்ப்புகளையும் கொடுத்து, கல்வி, அறிவு, ஒழுக்கம் அனைத்தையும் கொடுத்து நாம் வந்து என்ன செய்து கொள்ளலாம்? இந்த குழந்தையை வளர்ந்து முன்னால் கொண்டு வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. எனவே மொத்த மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடம்பெயர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. நிலையான வளர்ச்சி எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சி நிலையான வளர்ச்சி என்று குறிக்கப்படுகிறது. அதாவது சமரசம் எந்த விதமான ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்டோ எதுவும் இல்ல. அவர்களுக்கு நிலையான ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? எதிர்கால சந்ததியினர் தம்முடைய அனைத்து சொந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய திறனை பெறுகிறார்கள். அதன் மூலம் வளர்ச்சியையும் அடைகிறார்கள். எனவே வந்து என்ன செய்றாங்க? நிலையான வளர்ச்சி வந்து அரசால் அளிக்கப்படுகிறது. மனித வளர்ச்சி குறியீடு 3 அடிப்படை பரிமாணங்களில் நாட்டின் சராசரி சாதனைகளை அளவிடுகிறது. அதாவது ஆரோக்கியம், அறிவு மற்றும் வாழ்க்கை தரம். முக்கியமாக எடுத்துக்கணும். அதாவது ஆரோக்கியம், அறிவு, மக்களின் ஆரோக்கியம், அவர்களின் கல்வி நிலை மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறை ஆகியவை ஒரு நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார பண்புகளை தீர்மானிக்கிறது. பொருளாதார நிபுணர் மஹ்பூப் அ உலக் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா செனின் மனித திறன்களை அடிப்படையாகக் கொண்ட மனித மேம்பாட்டு முறையை உருவாக்கினார். அதன் இலக்கு வளர்ச்சி பொருளாதாரத்தை தேசிய வருமான கணக்கியலில் இருந்து விலக்கி மக்களை மையமாகக் கொண்ட கொள்கையை நோக்கி நகர்த்துவது ஆகும். அதாவது வளர்ச்சி பொருளாதாரம் என்பது வந்து தேசிய வருமான கணக்கியலில் இருந்து விலக்கி, அந்த நாட்டினுடைய வருமானம், நேஷனல் இன்கம், கிராஸ் நேஷனல் புராடக்ட்ட அதிகரிக்கிறது மட்டும் கிடையாது. ஆனால் இன்னும் என்னதுன்னு சொன்னா, மக்களை மையமாக கொண்ட கொள்கையை நோக்கி நகர்த்துவது ஆகிறது. ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் HDI 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது மிக உயர்ந்த மனித வளர்ச்சி, உயர்ந்த மனித வளர்ச்சி, நடுத்தர மனித வளர்ச்சி, குறைந்த மனித வளர்ச்சி. மிக உயர்ந்த மனித வளர்ச்சி, உயர்ந்த உயர் மனித வளர்ச்சி, நடுத்தர மனித வளர்ச்சி, குறைந்த மனித வளர்ச்சி. மனித வளர்ச்சியின் 3 அடிப்படை பரிணாமங்களே ஒரு நாட்டின் சராசரி வெற்றியை ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் வந்து அளவிடுகிறது. நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. அது வந்து எங்க கொண்டு போய் விடும்? மிக உயர்ந்த மனித வளர்ச்சிக்கு கொண்டு போய் விடும். அறிவை அணுகுதல். அதன் பிறகு ஒழுக்கமான வாழ்க்கை துறை. அதாவது ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தினை ஒரு நாடு எவ்வாறு பெற முடியும்? ஒழுக்கம்.
ஒழுக்கமான வாழ்க்கை தரம் இருந்தது என்றால், அதிலே அவர்களுக்கு என்ன இருக்கும்? நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருக்கும். நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருக்கும் பட்சத்தில், அவர்களால் நல்ல அறிவை அணுக முடியும். அவர்கள் மட்டும் நல்ல அறிவை பெற்றால் போதாது. அவர்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல அறிவை புகட்ட முடியும். எனவே, அந்த 4 அடுக்களாக பிரிக்கப்பட்டுள்ள அந்த மிக உயர்ந்த மனித வளர்ச்சி, உயர் மனித வளர்ச்சி, நடுத்தர மனித வளர்ச்சி மற்றும் குறைந்த மனித வளர்ச்சி. இதிலே மிக உயர்ந்த மனித வளர்ச்சி மற்றும் உயர் மனித வளர்ச்சியினை ஒரு நாடு மிக சுலபமாக அ அடைய முடியும். எப்பொழுது என்றால், இந்த 3 பரிமாணங்களில் என்ன செய்யணும்? ஒரு நாட்டினுடைய வெற்றியை அடிப்படையாக கொண்டுள்ளது. எனவே, மனித மேம்பாடு மக்களுக்கு அதிக சுதந்திரம் மற்றும் அவர்கள் விரும்பியபடி வாழ்வதற்கான வாய்ப்புகளை வழங்க முனைகிறது. இதை அடைவதற்கு மக்கள் தங்கள் பலத்தை பயன்படுத்தவும் முடியும். அதாவது பலத்தை மட்டுமே மேம்படுத்தினால் மட்டும் போதாது. ஆனால் பயன்படுத்தவும் வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தினால் மட்டும் தான் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்னவா இருக்கும்? தரமானதாக இருக்கும். மனித வளர்ச்சி என்பது பல பரிமாண கருத்து. மனித வளர்ச்சியின் முக்கிய கூறுகள், மனித வளர்ச்சி குறியீடு ஐநா பயன்படுத்தும் 3 மாறிகளால் குறிப்பிடப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்த 3 குறியீடுகள். நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, அறிவு மற்றும் நியாயமான வாழ்க்கை நிலை ஆகியவை 3 முக்கிய பரிமாணங்கள். அதாவது என்னைக்குமே நீண்ட ஆயுள் இருந்தது என்றால் மட்டுமே என்ன செய்ய முடியும்? நாம் ஆ நம்மால் உருவாக்கப்பட்ட, இல்ல நம்மால் பெறப்பட்ட அனைத்து நிலையையும் நாம் மற்றவர்களுக்கு வரும் சந்ததியினர்களுக்கும் உருவாக்கி வைப்பதன் மூலமா, நாமும் சந்தோஷமான வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எனவே, அறிவு மற்றும் நியாயமான வாழ்க்கை. அறிவு இருந்தால் மட்டும் தான் அடிப்படையாக இருக்க வேண்டும். இனி இந்த முக்கியமான பரிமாணங்கள் ஆரம்பத்தில் வழங்கப்படும்போது, மனித வாழ்க்கையின் மற்ற அம்சங்களில் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் விரிவடையும். அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு சந்ததியினருடைய வாழ்க்கை உருவாகும் பொழுதே அவர்களுக்கு இந்த 3 முக்கியமான பரிணாமங்களை அவர்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பெற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் தான் அவர்களால் மனித வாழ்க்கையின் மற்ற அம்சங்களில் முன்னேற்றம். மற்ற அம்சம் என்று சொல்வது இது ஒரு தனிநபர் சார்ந்தது மட்டும் கிடையாது. நம்முடைய சமூகம் சார்ந்தது. நாம் வாழக்கூடிய சமூகத்தை சார்ந்தது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தது மற்றும் நம்மளுடைய நாட்டை சார்ந்தது. அவ்வாறு அனைவரும் ஒன்றுபட்டு வாழ முடியும். அதன் மூலமாக ஒரு நாட்டு பொருளாதாரத்தை நம்மால் முன்னேற்ற முடியும். எனவே, அந்த மக்கள் தொகை மற்றும் ஹியூமன் டெவலப்மென்ட் சொன்னா மனித வளர்ச்சி. எவ்வாறு இந்த 2க்கும் ஒரு தொடர்பை இருக்கிறது என்பதை நாம் இன்னைக்குள்ள வகுப்பிலே பார்த்தோம். அதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா, மக்கள் தொகை வளர்ச்சி என்ற உடனே சாதாரண மனிதர்கள் எண்ணுவது என்ன அப்படின்னு சொன்னா, அது மக்கள் தொகையின் எண்ணம் அதிகரித்தல். ஆனால் அது எண்ணம் அதிகரித்தல் கிடையாது. மக்கள் தொகையினுடைய தரம். எவ்வாறு மக்கள் தொகையினுடைய தரம் அதிகரிக்கிறதோ, தரம் அதிகரித்தால் மட்டுமே அந்த நாட்டினுடைய அந்த மனித வளமும் அதிகரிக்கும். மனித வளம் என்பது மனித வளம் அதிகரிப்பதன் மூலமா அந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் வளம் பெற்றதாக மாறும். இயற்கை வளம் மற்றும் அல்ல. இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளத்தினை எவ்வாறு பயன்படுத்துவது? மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன். மிக அதிக அளவு அதனை பயன்படுத்தி, அதன் மூலமாக அந்த நாட்டில உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தினை அதிகரித்துவது. வாழ்க்கை தரத்தினை மட்டும் அதிகரித்தால் போதாது. அதன் மூலமாக மக்களுடைய ஒழுக்கம் மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை, அறிவு சார்ந்த வாழ்க்கை நிலை முன்னேற வேண்டும். அவ்வாறு அறிவு சார்ந்த வாழ்க்கை நிலை முன்னேறும் பொழுது, அந்த நாட்டினுடைய நிலை உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படும். எனவே, இவை அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது என்னவென்றால், மக்கள் தொகை மற்றும் மக்களுடைய தன்மை, மனித வளர்ச்சி. இது முக்கியமானதாக இருக்கிறது. எனவே, இந்த வகுப்பிலே நாம் இதனை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். மிக முக்கியமானவை 3. அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கை, அறிவு மற்றும் நியாயமான வாழ்க்கை நிலை.
இவை அனைத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே தான் இன்றைக்குரிய மக்கள் நிலை இருக்கிறது. இது அவை அனைத்துமே அரசு தான் அளிக்க வேண்டும் என்பது கிடையாது. நாமே நம்மளுடைய நிலை என்ன? ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதனுடைய வழிமுறைகள் என்ன? அறிவு சார்ந்த வாழ்க்கையை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது? இனி நம்மளுடைய வாழ்க்கை நிலையை எவ்வாறு அதிகப்படுத்துவது? இவை அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். எனவே இத அடிப்படை கருத்தாக கொண்டு நாம் இதனை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதற்கு மனித வளர்ச்சி, ஹியூமன் டெவலப்மென்ட் இதை அதிகரிப்பதன் மூலமா இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலையை அதிகரிக்க முடியும். அதன் மூலமாக ஒவ்வொரு தனிநபரும் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நன்றி. மீண்டும் ஏதாவது அடுத்த வகுப்பிலே நம்ம இது சார்ந்ததை பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நமஸ்தே.